வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் மாரிவேந்தன். ஆம், இன்னிலிருந்து நம்ம வலையொலி பக்கத்துல தினமும் ஒரு அரசியல் நிகழ்வோ, இல்ல வரலாற்று பதிவ பத்தியோ பேசலான்னு இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மே 1 உழைப்பாளர்கள் தினம், லேபர்ஸ் டே. சரி அத பத்தி ஒரு ஹிஸ்டரி அப்படியே பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்ஸ். இத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு தேவை இருக்கும் பொழுது தான் ஒரு கண்டுபிடிப்பு உருவாகும். சரிங்களா? நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மனுஷன் குரங்குலேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு தியரிய, ஒரு தத்துவத்த நம்புறோம். ஸோ அப்படி மாறும் பொழுது, அந்த மனுஷனுக்கு சில தேவைகள் இருக்கு. அந்த தேவைகள ஒரு வீடு வேணும். அவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இருக்க உடுத்த உடை வேணும். உண்ண உணவு வேணும். ஸோ அப்புறம் மத்த விலங்குகளிருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயுதம் வேணும். ஸோ இதெல்லாம் தேவைப்படுது. இந்த தேவை இருக்கும் பொழுது, அந்த தேவைகள பூர்த்தி பண்ண அங்க ஒரு தொழில் நடக்குது. அந்த தொழில் நடக்கும் பொழுது, அங்க ஒரு தொழிலாளி அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் அங்க உருவாகுது. அப்படி உருவாகும்போது பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கூட்டங்களா நம்ம இருக்கும் பொழுது, அந்த தொழிலாளிகளும், அந்த முதலாளின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் எல்லாம் அங்க பெருசா வரல. நம்ம எல்லாரும் நம்ம தேவைக்கு செஞ்சோம், பண்ணோம். ஆனா இதே நம்ம நாகரிகமா மாறும்பொழுது, நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு, ஒரு பெரிய நாகரிகமா வரும்பொழுது, இந்த முதலாளி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்க வருது. ஒரு தொழிலாளி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. பணம், நிலம் இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா, ஒரு முதலாளியா மாறுறான். இல்லாதவன் பார்த்தீங்கன்னா, அங்க தொழிலாளியா இருக்கிறான். ஆ மத்த விலங்குகள் மத்த விலங்குகள்ட்ட இருந்து மனுஷன வித்தியாசப்படுத்துறதுல ஒரு குணம் மிகவும் முக்கியம். அது பொறாமை. பொறாமைங்கிற ஒரு குணம் மிக மிக முக்கியம். அந்த பொறாமைங்கிற குணத்தால இங்க முதலாளிங்கிற ஒரு மிருகம் பார்த்தீங்கன்னா, தொழிலாளிங்கிற ஒரு மிருகத்த சுரண்டுறான். அவனுக்கு கரெக்டான அவன் வேலைக்கேத்த சம்பளம் குடுக்காம, அவனுக்கு ஏத்த ஓய்வு குடுக்காம, அவனோட உழைப்ப சுரண்டுறான். எப்படின்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் பக்கத்துல வேலை செய்ய வச்சு, அவன உடுத்துறக்கு உடை சரியா குடுக்காம, இருக்க இடம் சரியா குடுக்காம, உண்ண உணவு சரியா குடுக்காம, செய்யற தொழிலுக்கு காசு சரியா குடுக்காம, அவனோட உழைப்பு சுருண்டப்படுது. இந்த நாகரிகமா நம்ம மாறும் பொழுது, நம்ம மிருகத்தன்மைய விட மோசமா மாறிட்டு இருந்தோம். இதுதான் பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டி. இது இதே பெருசா நாகரிகத்திலருந்து நம்ம பெருசா அரசாட்சி கீழலாம் போகும்பொழுது, ஒரு அரசன் இன்னொரு நாட்ட படையெடுத்து வீழ்த்துவான். வீழ்த்தும்போது அந்த நாட்டு மக்கள அடிமைகளா புடிச் புடிச்சிட்டு வரோம். அடிமைகளா புடிச்சிட்டு வரும்போது இத விட மோசம். ஒரு நாளைக்கு ஒரு வேள சோறு, ஒரு ஜெயில்ல ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருப்பானுங்க. மாட்ட விட மோசமா நம்மள வேலை செய்ய வச்சாங்க. இந்த மாரியான வரலாறுகள்லாம் நெறைய இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்பார்டகஸ் மூவி. இந்த ஸ்பார்டகஸ்ல பார்த்திருப்பீங்க. இந்த ரோமாபுரி அரசு ஒரு நாட்ட வீழ்த்தும். அந்த ஒரு இனக்குழுவ வீழ்த்தும். அந்த இனக்குழுவுலேருந்து ஒருத்தன மக்கள புடிச்சிட்டு அடிமைகளா வச்சு தொழில் செய்ய வைப்பான். 2 பேருக்கு அந்த அடிமைக்குள்ளேயே சண்டைய போட்டு மக்கள டைவர்ட் பண்ணி அவன் ஆட்சிய ஆண்டுட்டு கிடப்பான். ஸோ இந்த மாரி கான்செப்ட் எல்லாம் வரும்பொழுது, ஒரு கட்டத்தில இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1800கள்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு. மனுஷன் உழைப்பிலிருந்து மிஷின வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த மிஷின்களோட செயல்படுத்துறதுக்கும் மனுஷங்க தேவைப்பட்டானுங்க. மிஷின்கள் 18 மணி நேரத்துக்கு 24 மணி நேரம் கூட வேலை செய்யும். அந்த வேலை செய்யறத மனுஷனும் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 18 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்ய வச்சாங்க. இது ஒரு கட்டத்தில 1886ல சிக்காகோ மாநிலத்தில ஒரு லேபர்ஸ்க்கு மத்தியில புரட்சியா வெடிச்சுச்சு. அவங்க சிக்காகோல ஒரு ஒரு ரேலியாட்டம் ஒண்ணு நடத்துனாங்க. கிட்டத்தட்ட 3,00,000 பேத்துக்கு மேல வந்தாங்க அந்த ரேலில. அந்த ரேலி ஒரு தொடர்ச்சியா ஒரு வாரம் பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுல 3வது நாளே ஒரு கலவரம் ஏற்படுது. குண்டுகள் வெடிக்கப்படுது. 3,00,000 மக்கள் வந்த இடத்துல நெறைய பேர் சாகப்படுறாங்க. இந்த சாவுக்கெல்லாம் காரணமா அந்த தலைவர்கள், அந்த லீடர்ஸ் அசோசியேஷனோட லீடர்ஸ் செய்யப்படுறாங்க. இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வெடிக்குது. ஸோ இதுல ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் மே 1 1886ல ஸ்டார்ட் ஆகி மே 3 இந்த பிரச்சனை வருது. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பாரிஸ் மீட்டிங்ல மே 1 1889ல மே 1 பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லேபர்ஸ் டேவா டிக்ளேர் பண்றாங்க. இந்த டிக்ளேர் பண்ண மூலமா பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைட் இந்த ஒரு டேவ அன்னைக்கு அந்த சிக்காகோல நடந்த இன்சிடென்ட்ட அந்த அந்த அவங்க ஞாபகப்படுத்துவாங்க. அன்னைக்குன்னு மட்டும் இல்ல, வரலாற்று முக்கம் நெறைய நடந்திருக்கு. இந்த ஸ்பார்டகஸ் படத்துல பார்த்தாலும் தெரியும். அடிமைகள ஆ அடிமை கான்செப்ட்ட ஒழிக்கணுங்கிறத அந்த ஸ்பார்டகஸ் மூவில உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி நெறைய வந்திருக்கு. பட் ஆனா, இது அமெரிக்கால நடந்தனால, இது கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பைசியா நம்மளுக்கு இருக்கு. பட் நம்ம எல்லா வேர்ல்டு வைட் இந்த மே 1 லேபர்ஸ் டேன்னு கொண்டாடுவோம். பட் ஆனா அமெரிக்காலயே நடந்தாலும் அமெரிக்கன்ஸ் அத அப்படி கொண்டாட மாட்டாங்க. அவங்க செப்டம்பர் தான் பண்ணுவாங்க. ஏன்னா 1800கள்ல சோசியலிஸ்ட்
ஆக்டிவிட்டீஸ், அதாவது கம்யூனிசம் அமெரிக்காக்குள்ளே வர துவங்கின காலம். அதை வந்து அமெரிக்கன்ஸ் விரும்பலை. அமெரிக்கன்ஸோட அவங்களோட கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம். அதைத்தான் அவங்க விரும்புனாங்க. ஸோ அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செப்டம்பர் மாதத்தில் அதை தள்ளி வச்சாங்க. மே 1 வச்சோம்னா இதை வந்து அந்த சிந்தனையை மக்களுக்குள்ள உருவாக்கிடும். அமெரிக்காவும் ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக மாறிடக்கூடாதுக்காக இதை அவங்க தள்ளி வச்சாங்க. சரிப்பா தம்பி, அமெரிக்காவில் மட்டும்தான் அந்த போராட்டம் நடந்துச்சா? இந்தியாவிலலாம் நடக்கலையா? இந்தியாவிலே நடந்துச்சு அந்த போராட்டங்கள். தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு எப்போவுமே ஒரு முன்னோடியாக இருக்குது. அந்த தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு மே 1 ஆன இந்த லேபர்ஸ் டே கொண்டாடணும் அப்படிங்கிறத சிங்காரவேலர் அவரோட தலைமையில், ஃபேமஸ் கம்யூனிஸ்ட் லீடர் அவரோட தலைமையில் இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1923 நடந்துச்சு. அப்போது இருந்த அந்த பிரிட்டிஷ் இந்தியா, அந்த பிரிட்டிஷ் காலனியல் அரசுக்கு எதிராக இவங்க வந்து போராட்டம் நடத்தினாங்க. இதே தான் கோரிக்கை வச்சாங்க. அந்த டேவை வந்து ஒரு நேஷ்னல் ஹாலிடேவாக கொடுக்கணும். லேபர்ஸ்க்கான ரைட்ஸ் அவங்க கொடுக்கணும். ஏன்னா பிரிட்டிஷ் இந்தியா அப்போது அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லூட் பண்ண தான் பார்த்தாங்க நம்ம கண்ட்ரியை. பெங்கால் ஃபெமைன், இந்த சென்னை ஃபெமைன், மெட்ராஸ் ஃபெமைன், அப்போ மெட்ராஸ் ஃபெமைன் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதாவது ஃபேமஸ்னால் ஒரு நல்ல விதத்தில் இல்லை, அந்த பஞ்சத்தால் அந்த மக்கள் எவ்வளோ வாடுனாங்க அப்படிங்கிறது. ஏன்னா முழுக்க இண்டஸ்ட்ரியல் க்ராப்ஸ் தான் விளைக்கப்பட்டுச்சு. தேயிலை தோட்டங்கள், இந்த பரதேசி படம் பார்த்துருப்பீங்களே, நம்ம வெள்ளைக்கார துறைகளுக்காக மாடுக மாதிரி நம்ம மக்கள் வந்து போய் உழைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரைட்ஸுக்காக போராட்டங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதை முதன்மையாக படுத்தினவர் சிங்காரவேலர். அவரோட ஞாபகம் இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த மே 1 கிட்டத்தட்ட இங்கே அது அது கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 130 வருஷம் ஆயிடுச்சு. அதுலேருந்தும் இப்போ வரைக்கும் நம்ம பேசுகிறோன்னா, இப்போ வரைக்கும் அந்த காலனியில் அந்த அடிமை சிந்தனை வந்து பார்த்திங்கன்னா இருக்க தான் செய்யுது. ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனி வரைக்கும் அந்த சிந்தனை ஒரு தொழிலாளி, ஒரு லேபர் கிட்ட வச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அது ஏன் அவன் வைக்கிறான்னா, மக்களை பூர்த்தி பண்ணணுங்கிற அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவனுக்கு இருக்குது. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கொஞ்சம் மாறணும். 6 மணிக்கு மேலே நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவைப்படுது, உணவோ, அதுனா கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. மற்ற பொருட்களை வாங்கணும் அப்படின்னா அதை முன்னாடியே கொஞ்சம் வாங்குங்க. நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் வாங்கி உங்களோட ஆசைகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டா தான் ஒரு தொழிலாளி, அதாவது நீங்கள் தான் அந்த தொழிலாளி, நீங்களும் அங்கே போய் வேலை செய்ய தான் போகிறீங்க, உங்களுக்கு அந்த பாதிப்பு வராது. சரிங்களா? ஸோ மே 1 உழைப்பாளர் தினம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக பேசுவோம். நான் பேசினது ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நானும் கற்றுக்கிறேன். யாரும் இங்கே பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது. ஒரு ஒரு ஜேர்னியாக இதை தொடர்ந்து போவோம். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.